அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அச்சோ 10. அச்சோ 10. ஆமாம், இந்த மாதிரி வார்த்தைகளே சொல்லுவாங்க. 10, அந்த 100 ஒரு எத்தனை ஸ்லோகங்கள் இருக்குன்றத சொல்கிறாங்களோ என்னவோ. அச்சோ அப்படின்னும் போது முன்னாடி என்ன பாடமாக இருந்துச்சு? இறை திருக்காட்சியில். இப்போ அதே மாதிரி ஒரு அச்சோ பற்றி தலைப்பு. அது மாதிரி வரம்பில் எப்படின்னு பார்த்தோம்னா அச்சோன்றாங்க, அச்சுதன்ன்றாங்க. அப்படிலாம் என்ன எனக்கு தெரியல. ஐயோ அச்சோ அப்படின்னும் போது அது ஒரு வரம்பு மீறிடுச்சு. சரிங்களா? ஏதோ ஒரு வரம்பு மீறி. ஸோ கருத்தணை அப்படின்னு முன்னாடி ஆரம்பிச்சார்ல, அதே மாதிரி கருத்தணைன்னு ஆரம்பிச்சது போன இது மாதிரி. போன கருத்தணை என் கண்ணணை அமனையே அப்படின்ற மாதிரி. இதில் கருத்தணை என் கண்மணியை. ஆமாம், அணையவன் மாதிரி இது மணி. ஏன் இங்கே மணின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதோட உலகத்தில் உலோகம் ரொம்ப இதுவாக இருக்கு, இம்பார்ட்டன்ஸாக இருக்குல்ல. ஏன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அது உலோக லெவலில் அதெல்லாம் தாண்டி நிறையா இருக்கும். சூரியனில் பார்த்தீங்கன்னா கேஸ் சேஞ்ச், அதோட லெவல்ஸ் வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட லெவல்ஸ் வேறு மாதிரி இருக்கும்ல. இப்போ நம்மளுக்கு மெட்டல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? நிறைய பொருளுக்கு யூஸ் ஆகுதுல்ல, கரெக்டுங்களா? இப்போது மெட்டல்ஸு, நான் மெட்டல்ஸ், செமி மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதில் இது கண்டக்டிவ் இது கண்மணி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? கண்மணின்னா கண்ணு கருத்துமா இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்களா, அந்த மாதிரி கண்மணின்னா அந்த அதோட விலை உயர்ந்த ஒரு பொருள். மணின்னா விலை உயர்ந்த ஒரு பொருளை குறிக்கும். அப்புறம் கண்ணுன்னா ரொம்ப ஷார்ப்பாக நல்லா விழிப்போடு இருக்கிற கண்விழி. கண்ணு தலை அப்படிங்கும்போது கண்ணுதல் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டதில்ல. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் பெருங்கருணை கடலை இது வரும்போது நம்மளுக்கு கண்ணுதல் அப்படின்னும் போது கண்ணுதல்னா நல்லா கருணையோட நல்ல நல்ல மென்மையாக இருக்கணும்னு தான் நம்மளை இது பண்ணி. அதே மாதிரி முன்னாடி அணை பார்க்கும் போதே நல்ல ஒரு தன்மை. முன்னாடி அணைன்னு வார்த்தை வச்சுல, அதே மாதிரி தான் கட்டி நினச்சிக்கோங்க. கண்ணுதல் அதெல்லாம் பெருங்கருணை கடலை. அப்போ கடல்னு சொல்லும்போது அந்த இது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. நல்லா ஏதோ ஒரு நல்ல ஒரு இதை ஓப்பன் பண்ணிட்டார், ஃப்ளோவை கொடுத்து க்ளோவை காட்டிட்டார். அப்படின்னு லைட்டு எரிஞ்சிருக்கு உள்ளார், நிலையான லைட்டு, கடல் மாதிரி ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஒரு லைட் தெரியுங்களா? வேத ஆழமாகவும் அகலமாகவும் படர்ந்து நல்லா தான் மூழ்கிட்டு தான் அதில் நீந்திட்டு மூழ்கிட்டோ ஏதோ இருக்குது சரிங்களா? அது நம்ம சூழ்ந்துருக்குது அப்படிதானே? ஸோ கடல் மாதிரி அது காட்டி விட்ட வேண்டியதான் தெரியுது. நம்மளோட மலையும் கடலும் வந்து ஒரு மாதிரி இருக்குது, கடலோட மலையும் கடலும் வேற இன்னொரு மாதிரி இருக்கு. அது ஜோதி மாமலையாகவும் இருக்கு, கருணை கடல்னும் போது நல்லா ஆழமாகவும் அகலமாகவும் அடர்ந்து விரிஞ்சு இருக்குன்றதெல்லாம் அதில் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உயர்ந்து ஜோதி மாமலைன்றாரு, அப்புறம் கடலைன்றாரு. அப்போல்லாம் அவருக்கு அன்பு, கருணை, அந்த அருளெல்லாம் எவ்வளோ எல்லாம் ஒருங்கமைத்து நல்லா எவ்வளோ நல்லா வச்சுருக்காரு. அவர் எல்லாத்துலேயும் அவர் ஸ்திரமாக நல்லா ஸ்டாண்டர்டாக எல்லாருக்கும் நல்லதே கொடுக்குறாரு. நம்ம தான் நம்மளுக்கு அவங்களுக்கு கிடையாது, நம்மளுக்குன்ட்டு நம்ம தான் பேது பாவனையா என்ன சொல்கிறது, வேறுபாடெல்லாம் பார்த்துக்கிட்டு அது மிருகம், இது நம்ம மனுஷன், நம்மளுக்கு தான் ஆண்டவன், அதுக்கெல்லாம் வந்து இல்லைன்ற மாதிரியெல்லாம் நம்ம பாவியாக ஆட்டம் ஆடிட்டு
யம தர்மராஜன் மாதிரி நம்ம செய்துட்டு இருக்கோம். யம தர்மராஜனாவது அவனுக்கு விதிக்கப்பட்ட இதை செய்துட்டு இருக்காங்க. எப்படின்னா பாவிங்க அவங்க இவங்கன்னா நீ அடுத்தடுத்த பிறப்பு அவங்களுக்கு கொடுங்க, இப்போத்துக்கு அவங்களாங்க இந்த நீக்குன்ற மாதிரி அவர் செய்வாங்க. அவர் ஒன்றும் யம தர்மன்னா உயிர் வந்து இப்போ ஃபுல்லாகவே அவர் கண்ட்ரோலில் இருக்குன்ற மாதிரியெல்லாம் இல்லை. அவனுக்கு ஏதோ ஒரு வேலை அதை செய்துட்ருக்காரு. ஆனால் நம்மளுக்கு அந்த வேலையை ஆண்டவன் கொடுக்கல. ஆனால் அதை நம்ம ஓடி ஓடி செய்து பாவியாக மாறிக்கிட்டு இருக்கோம். அந்த பாவம்லாம் செய்து பாவியாக மாறிடாதீங்க, ஒளியாக மாறுங்கன்னு தான் ஐயா சொல்கிறாரு நம்மளுக்கு. ஸோ ஒரு வேத திருத்தன் என்றார் அவரோட பேர். வேத திருத்தனை என் சிவபதியை தீங்கனியை அப்படி தீஞ்சுவை தண்ணியை எழுதுகிறப்பட்டிருப்பீங்க. தீங்கனின்ற மாதிரி வேத திருத்தன் ஏன் அந்த மாதிரி சொல்றாருன்னா முன்னாடி ஒரு பாடம் இருந்திருக்கு. அதை திருத்தி பார்க்கும்போது இவர் வந்து அந்த கனி மாதிரி அதை செம்ம டேஸ்டியாக இருந்திருக்கு. அப்படியே அது எதனா எனக்கு நல்லா தான் உணர்த்துறாரு ஐயா சொன்னதை. ஓரளவு கொஞ்சம் உணர்த்தி எனக்கு கொடுக்குறாரு. சொல்லு நீயும் ஒன்று இதெல்லாம் நான் படிக்கவே இல்லை, ஆனாலும் எனக்கு நல்லாவே உணர்த்துறாரு பாரு. இப்போ நான் அதான் சொன்னேன், தாயாக வந்துட்டோம் ஏதோ தெரிஞ்சு அப்படி இப்படின்னு இவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் வந்து கனி இருக்குது ஒழுங்கான வழி சொல்லல, அவங்களும் கனி இல்லை அப்படின்னு சொன்னேன். அது கரெக்டு தான் ஐயா, எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு பாரு. சொல்லுப்பா. ஸோ திருத்தம் ஏற்பட்டுச்சுன்னா எப்படி ஆயிடும்? ஆமா திருத்தணும் தான் பார்த்து எப்படி ஆயிடும்? என்னமா ஆயிடும் பாருங்க. திருந்துச்சுன்னா ஆமாப்பா என்னவா போயிடும் சொல்லுங்க. அதான் தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஜோதியா மாறி என்ன அம்மையும் ஆகுதல்னு சொல்றாரு சிவபதின்றது. பதிகிட்ட போய் சிவம்னா சாவில்லாத ஒரு நிலை பெற்ற உயிர் ஓட்டமா நீதி எல்லாமே உள்ளடக்கம். சிவம்னா எல்லா நல்லதும் சிவ சொல். அது வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு பொருள், இது உயிர் எல்லாம் உயிரோட்டம் எல்லாமே இருக்காது. கீழே மேலே போச்சு. கீழே சாவி கொடுத்துட்டோம்ல நேற்றே நம்ம தானே கொடுத்த கூடாக்கி தான் அங்கே வச்சிருக்கோமா, இந்த தோட்டத்தில் வச்சுருக்கேன். அது எலி விட்டுடன்ட்டு எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டான். அது படியெல்லாம் ஆக்கிடுதேன். ஓச்சு யார் எந்த கருக்கோ கவர் பக்கத்துல காக்க யார் எடுத்தாலும் எடுத்தாச்சு சொல்லு. பெருங்கருணை கடல் வேத திருத்தல் இதெல்லாம் பண்ணி சிவ பதிப்பு அப்படிதானே பதிவுன்னா சாவி கேட்குறான்னு சிவபதி தீங்கனி சிவபதி இப்போ நீதியும் நீர்மையும் சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி சிவம் வந்து என்ன பண்ணுது, எல்லாருக்கும் வந்து அது ஜட்ஜ்மெண்ட் அப்படிதானே. ஆனால் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கொடூரமாக பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது ஈரமாக பண்ணுது அப்படிதானே. ஸோ பதினும் போது உங்களுக்கு ஹஸ்பண்ட்ரி அப்படிதானே. இங்கே அனிமல் ஹஸ்பண்ட்ரி இருக்குல்ல, அதில் என்ன நடக்குது, அவங்கள வந்து கட்டி வச்சு இனிப்பேர் கற்பழிப்பு பண்ணி கேட்டு தரும்போது அங்கே வச்சுருக்கேன். அரைக்கி உட்டாக்கு உண்டு நான் செஞ்சு உண்டு தான் எனக்கு பிரிவு உண்டு இல்லை. கொஞ்சம் ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. அது ஒரு நாளைக்கு பாரு, அன்னைக்கு கூட சந்திராக்கா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. சில நேரத்தில் அப்படிதான் ஆயிடுது. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இருக்குப்பாம்மா, நான் மரத்துக்கிட்ட வச்சுருக்கேன். என்னன்னா இன்னொருத்தவங்க போய் எல்லாராதீங்க அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த டிப்ஸை நீங்கள் மீறினதில் வந்து வேணாம் சரிங்களா, அதை அனுபவிச்சு தான். இல்லைப்பா, அங்கே பெருசாக போய் ரொம்ப அட்டகாசம் பண்ணுறேன். அதுதான் எடுத்துட்டு வந்து ஒரு பக்கமாக வச்சுட்டேன். அது நம்மக்கிட்டே கிடையாது, அது நம்ம கைமே இருந்தது. என்னதான் பண்ணணும் அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம வாய் வைக்கக்கூடாது, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அது மீறினதால வந்து வேலை பார்த்தீங்களா. ஸோ பெருங்கருணை கடலை வேத திருத்தனை
ஏன்னா அது திருத்த விட்டு தான் வச்சுக்கோங்க, திருந்தாமல் போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி அவங்க வருத வேண்டியதான். அதனால இது சிவக்கொழுந்து சரிங்களா, ஞானமாக இருக்குன்ற மாதிரி சிவபதி வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு இது கொடுக்குறது. அந்த இதில் லாவெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும்ல. ஸோ லாவும் உண்டு, அந்த லாவை தாண்டி என்ன இருக்கு இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கு, சுதந்திரம் அதிகம், ஃப்ரீடம் டிகிரி நீ சொல்லுவல்ல நீதி நேர்மைன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி செய்யதான் நான் செய்வேன் எதை செய்தாலும். ஏன்னா நான் வந்து மற்ற நாட்டிலலாம் கூட போய் பார்ப்பேன். நான் எதுக்குன்னா அது ஏதோ குழு இவ்வளோ பெருசு நின்றுனே வந்துச்சு. நேற்று நைட்டு நான் போயிட்டு அங்கெல்லாம் இது பார்த்துட்டு இது டாய்லெட்டெல்லாம் போயிட்டு வரும்போது அதுக்காக அது நின்றுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வெளியில் வச்சேன். அப்புறம் வெளியிலே வேறு நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் தள்ளி விட்டுருது படியெல்லாம். டஸ்ட்பின் எல்லாம் வேறு எங்கன்னு தெரியல, அதுக்காக தான். சரி இது அது பாடம் படிக்கும்போது இதெல்லாம் பேசிட்டு அதான் பல இருக்கு. எனக்கும் நானும் இந்த வீட்டில் தான் இருப்பேன், எடுத்துகிட்டு வந்து வச்சேன். நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். இருந்தாலும் எனக்கு அந்த கவலை வரல. பட் உங்களுக்கு அந்த கவலை அதிகமாக வருது. நான் எவ்வளோ தாட்டி சொல்லியிருக்கேன் அது தப்பு, அதெல்லாம் தப்பு. ஆமாம், முதல்ல வைக்காதீங்க அப்படின்னும் போது சரி பரவாயில்ல, அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. டோட்டல் இதுவாக அந்த இது மீறும் போது உங்களுக்கு அடி விழுதுங்களா. நானும் ஏன்னா அடி நிறைய விழுந்துதான் நான் அதை சொன்னேன். ஸோ அதான் அடி நிறைய வாங்கி 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 எனக்கு இல்லை அது அழுப்பாங்கரையில் அந்த குழு நின்றுட்டாங்கன்னா போய் மறைஞ்சிக்க போகுதுன்னு தான் நான் எடுத்துட்டேன். ஸோ அதான் நீங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு அடி வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல சொல்லுவேன். எனக்கு அந்த பாடம் எடுத்துன்னு மீனில் வந்து நான் ஆராய்ச்சி போட்டிருந்தேன்ல, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்ட்டு உலகத்தை நான் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு. ஸோ காப்பாற்றுறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அந்த மாதிரி. ஸோ அதுக்காக தான் அவர் வந்து தீங்கனி நல்ல ஒரு டேஸ்டியான ஃப்ரூட். இங்கே வந்து அடி விழுற மாதிரி கசப்பு காட்ட மாட்டார். எல்லாம் அம்புது அப்படிங்கும் போது அந்த கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னாமல்ல, அந்த மாதிரி ரொம்ப கிளாரிட்டியாக எந்த வித இதுவும் இல்லாமல் சரிங்களா, இங்கே கோணிக்காமல் கரெக்டாக போய் கோணை அடைஞ்சேன் அப்படின்ட்டு சரிங்களா. அந்த கோணம் தான் என்ன ஞான, அந்த கோணை ஒரு நம்ம இருக்கிற கோணைங்கள்லாம் வேறு கோணைங்க, கடவுள் இருக்க கோணை வந்து கோண் சரிங்களா. ஸோ நம்ம நல்லா தான் வந்து நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கோம், மேத்தமேட்டிக்ஸ் அந்த இதெல்லாம் நிறைய பண்ணதால இப்போ தெல்ல அமுது கடுப்பு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா இவ்வளோ சொல்லிட்டதுனால நான் கரெக்டாக சொல்லிட்டா எல்லாம் நல்லதே நடக்கும். அதுலேருந்து கூட எனக்கு இந்த கழிவு எந்த வேலை செய்தாலும் நல்லதான் செய்யணும். கழிவு கூட நம்மளுக்கு ஒரு நல்ல பாடமாக தான் கற்பிக்குதுன்றது தான் என் கருத்து. நம்ம சாக்கடையாக இருந்தாலும் அதுவும் ஒரு பயனாக தான் இருக்கும். அது நம்ம மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணுன்ற மாதிரி நான் மற்றதெல்லாம் அந்த மாதிரி கூட நான் சரி பண்ணிப்பேன். நம்ம ஒரு சாக்கடையாக இருந்தாலும் அடுத்தவங்க கழிவெல்லாம் வந்துச்சுன்னா அதுவும் ஒரு உதவி தான். அந்த மாதிரி அது தூய்மைப்படுத்துறது ஒரு வழி. அப்படி அந்த மாதிரி தான் நீ நினச்சி கூட அந்த சட்டை எடுத்து அந்த இது தேங்காய் பால் எடுத்து அந்த இதெல்லாமே எடுத்து மரத்துக்கு போட்டால் உரம் ஆகும். அம்மாவும் சொன்னாங்க, அதனால அதெல்லாம் செய்ய வந்தேன். அப்புறம் நீ குழச்சிட்டான்னு சொல்லி நானே பண்ணிக்கிறேன்னு நான் விட்டுட்டேன். இப்போ அது வந்து அந்த இது இருந்ததுனால எடுத்துகிட்டு வந்து போட்டேன். அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நல்லது செய்யணுன்ற நினைப்பு வருது. இருந்தாலும் சில இடத்துல நமக்கு கொஞ்சம் இன்னும் கரெக்டாக வெட்டித்தரத்தை காட்டிடும் ஒன்று ஒரு இது. அதான் என்ன பண்ணுறது, இந்த தெல்லாம்பூது வந்து இந்த தெளிவான பார்த்து இதுக்காக இந்த தேவையில்லாமல் எதோ பண்ணணும் எதோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தெளிவை வானில் ஒருத்தனை நம்ம வானை கூப்பிட்டு போயிடுறது. நீங்கள் இந்த மண்ணிலே வந்து இதை பார்த்துட்டு கீழே இருக்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவோம், சேரில் இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த சேனல்லே கூட இருக்கலாம் சரிங்களா. ஆமாம், அப்படி தான் ஓரளவுக்கு நான் இருந்துட்டு இருக்கேன். இதையே சரி பண்ணிக்கலாம், இதையே சரி பண்ணலான்னு. ஆண்டவன் வேறு ஒன்று பெருசாக தரும்போது நம்ம இங்கேருந்து ஜம்பாக கற்றுக்கணுன்ற மாதிரி அவர் சொல்லித்தர்றாருல. தாவணும்னா என்ன சொல்கிறாரு, அந்த இதுக்கு வரணும் நம்ம, அதெல்லாம் செய்யணும். ஏன்னா இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். இந்த சின்ன சிற்றின்ப வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கும். இதையும் தாண்டணும், அதெல்லாம் விட்டு வரணுன்றது தான் நல்லது. அந்த பாடம்லாம் நம்ம நிறையா படிச்சிருக்கோம், ஆனாலும் செய்யும் போது இதுலேயே தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த சமயக்குழி இந்த இதுலெல்லாம் வந்து நம்ம மாட்டிக்கிட்ட இந்த சின்ன விஷயத்தை ஒட்டி தான் அந்த வழியும் வருது. மத சமயம் அதில் எப்படி நம்ம அதனாலதான் என்ன பண்ணுறாரு, என் உயிர் துணையை உயிருக்கு உயிரை உயிருக்கு உணர்வை பயாலஜிக்கல் ஒரு இது மாதிரி மாஸ்டர் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணு. உயிர் துணை
துணை என்னென்ன பண்ணும்? ம் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னா லோயர் லெவலில் இருப்போம். ம் அப்புறமேட்டு நிறைய அனுபவங்களை வந்து பார்ப்போம் இந்த உலகத்துல. ம் ஸோ அது மாதிரி ஒரு ஒரு பார்ட்னர் வர்றார் நம்ம பார்ட்டிக்கு, சரிங்களா? ம் ஸோ உயிருக்கு உயிரை அது எப்படி பார்த்துக்கிறதுனா, அவரோட உயிர் எப்படியோ அதே மாதிரி நம்மளோட உயிரையும் பார்த்துக்கிறது அந்த பார்ட்னர். அந்த அளவுக்கு நம்பிக்கை தகுந்த, ம் சரிங்களா? உயிருக்கு உணர்வை என்னோட லோயர் கேட்டகரியை வந்து அவர் இது பண்ணாமல் ம் என்னை இது பண்ண உயர்த்தி எடுத்து போகிறதுக்காகவே அவர் வந்து வந்தார். ஆமாம் ஆமாம் உணர்வை உணர்த்தி ம் உணர்த்து அனாதி ம் அறுத்தனை ம் உணர்த்த அனாதின்னும் போது ம் ஆதின்னும் போது இனிஷியல், ம் அந்தம்னும் போது ஃபைனல், ஆமாம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அனாதை என்னும்போது உணர்த்த அனாதி, அது மாதிரி நம்ம இனிஷியலும் ஃபைனலும் எங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ம் அப்படின்ற மாதிரி அதுக்கு பேர் தான் வந்து அனாதின்னு சொல்றதா? ஆமா. முழுசா அதுக்கு அந்த மாதிரி அர்த்தத்துக்கு தான் அனாதின்னு சொல்லுது. உணர்த்த அனாதி, உணர்த்த முடியாம ம் ஒரு லெவல்ஸ், ம் அப்படிதானே? ம் உணர்த்தனாதி அறுத்தனை, அது பேரு அரு. இந்த நம்ம எப்படி இருக்கோம், ம் நம்ம வந்து இந்த கிறிஸ்டலைன் அப்படின்னு ம் எல்லாமே வந்து கிறிஸ்டலாக இருக்குதுல்ல நம்ம கூட இருக்குது, ம் புரியுதுன்னு ம் உருவம் பிண்ட பருவனுக்குள்ள வச்சுருக்கு, புரியுதுங்களா? ம் இதே வந்து ம் கருவுக்கு போனீங்கன்னா ம் அது எப்படி இருக்குது, உயிரணுக்களை கூட வச்சுருக்கு, ம் புரியுதுன்னு. ம் ஏன்னா அந்த கரு பிடிக்கிறதுக்காக உயிரை ஒட்டணும் இல்லை, ஆமாம். ஸோ உயிரணுக்களை கூட அது வச்சுருக்கு. ம் இன்னொன்று ம் சொமாட்டிக் செல்ஸ், எம்ப்ராய்டிக் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு இது கருவோட ஷேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ம் அது வந்து செமிகிறிஸ்டன். ம் இப்போ செமிகண்டக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம் அந்த செமிகண்டக்டர் ஃபீல்டு வந்தோடனே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், எலக்ட்ரானிக்ஸ் வருது, அப்படிதானே? அதாவது digital. எனக்கு அதெல்லாம் ரொம்ப அந்த தெளிவாக எல்இடி இப்போ லைட்டை பற்றிலாம் பேசுகிறோம்ல. எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இந்த அதெல்லாம் நல்லது செய்யணும், அந்த மாதிரி. அப்புறம் ஆண்டவர் கடவுள் வேணும், கடவுள் வேணும்னு சொல்லும்போது கடவுள் என்ன நம்மளுக்கு சொல்லி நல்வழிப்படுத்துறாரு, அதை எப்படி நம்ம எடுக்கணும், இந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே பிரித்து பிரித்து சொல்ல தெரியாது பாருங்க. அந்த மாதிரி தெளிவுன்றது ஏன் நம்ம சொல்கிறோம்னா, அது பல உணர்வு வந்து இது பண்ணி உணர்த்த அனாதி எப்படி இவ்வளோ இது வந்து பண்ணுது அப்படின்ற மாதிரி தெரியாமல் இதுதான் அறுத்தல். அருள் லெவல்ஸ் கூட்டு அருளோட சேர்த்து 2 இலக்க காண்க அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ அந்த லெவல் லைட்டோட எடுத்துடாது, நீ ஜோதின்ற மட்டும் அந்த லெவல்ஸ் வந்து நீ எதுக்கு எடுத்துருக்கணும்னா பராபர ஜோதியோட உள்ளறத அந்த அதுக்கு அப்புறப்பட்டு தான் நம்ம ஜோதின்ற மாதிரி, சரிங்களா? அப்போ அவங்க ஒரு கடவுள் ஜோதின்னு சொல்றாரு, அப்புறம் தான் நம்ம ஜோதின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பருவணுக்கள் இருக்குது, சரிங்களா? அப்புறமேட்டு கருவணுக்கள். இவர் சொல்றது கருவணும் போது அது இன்னும் ஜோதி இன்னும் ஜோதியாமா. ஆமா, அது அவங்க கருவுக்கு இது கருவாரு, புரியுதுன்னு. ஸோ கருவனும் அப்புறம் குருன்ற மாதிரி சொல்லுவோம். பரவாயில்ல, நம்ம நேற்று படித்த பாடம் இதெல்லாம் அதுவே நல்லா இன்னும் தீவிரப்படுத்தி நம்மளுக்கு நல்லா சொல்கிறாரு, இன்னும் விளக்கமாக. அதுதான் இது வந்து உணர்த்த முடியாமல் இருக்க அறுத்தனை. ஸோ அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சிற்றம்பலத்து என் அருட்பெரும் ஜோதி ஆமாம். இப்போ மற்ற குருவுக்கும் இந்த குருவுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க சொன்னதை கூட சுத்த விட்டு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன நடக்குதுன்னா அவங்க அனுபவம் கிடையாது. அது சொன்னது சொல்லும் கிளிப்புள்ளான மாதிரி அது என்ன ஏதுன்றதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்காம அவங்க ஏதோ கடவுள் எந்த இதில் அவங்களுக்கு உணர்த்தினாரோ எந்த யுகத்தில் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மருவி
என்ன சொல்கிறது, அந்த மாதிரி கிழப்பி எதோ இது மாதிரி அவரு ஒன்று சொல்ல இந்த கம்யூனிகேஷன் கேப்பில் எல்லாம் மாறிடும்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி மருவி அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, இந்த அப்படியே அதை மாறி மாறி கம்யூனிகேஷன் கேப்பில் எல்லாம் மாறி சொல்லுவார். கம்யூனிகேஷன் முக்கியமான நம்மளுக்கு எப்படி தான் தோணுதுன்னா காம்படிஷன் கிடையாது, காம்பியூட்டேஷன். இந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அந்த காம்படிஷன் அல்கா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்ல, செமி கண்டக்டிவிட்டி இண்டஸ்ட்ரி இப்போ பெங்களூர் டாப்பாக இருக்குல்ல, சரிங்களா? அது மாதிரி உலகத்தில் ஒரு நகரம் டாப்பாக இருக்கு, எஸ்ஏ அப்படின்னு இது அந்த மாதிரி வரும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நகரத்தில் வந்து இதுவரை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய அந்த எலக்ட்ரானிக் வந்து இது பண்ணுற இடம். ஒரு க்ளவுட் சிஸ்டத்தை அமைக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டிங் இப்போ நம்ம எப்படி வீடு கட்டி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஸ்டோரேஜ், டேட்டா ஸ்டோரேஜ், டேட்டாவை எப்படி இது பண்ணுறது, மாற்றுறது, ப்ரோக்ராமிங் பண்ணி நம்மளுக்கு தேவையான இதை வந்து இப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ரோபோட் இதெல்லாம் பண்ணதில்லை, எக்கோலாம் அதில் ஒரு சின்ன பார்ட், அதுக்கு ஹையர் இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்குது, சரிங்களா? நம்மள மாதிரி பேசக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அருப்பெரும் ஜோதின்ற போது அருத்தன் அது வேற லெவலு. இது பருவணுக்களை வச்சு பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இது இதே வந்து நீங்க கருணை வச்சு பண்ணீங்கன்னா அது இன்னொரு லெவல். அது உண்மையாக உங்க கூட அட்டாச் ஆகிடும். நல்ல கம்யூனிகேஷன்ஸ், காம்படிஷன்ஸ், காம்படிஷன், கோடாமினன்ஸ் வந்து உங்களுக்கு இது பண்ணுது. அது என்ன கண்ணு நல்லா இவ்வளோ நாள் நம்ம கண்ணு தெரிஞ்சுதான் இருந்துச்சு, எனக்கு நல்லா கண்ணு நல்லா தான் கொடுத்துருந்த பார்வை. ஆனால் எனக்கு என் கண்ணு முன்னாடியே வெட்டினா கூட அந்த ஈரம் பாயாமல் அது உணவு அது பரவாயில்ல, நம்மளுக்காக படைக்கப்பட்டது. இந்த மாதிரி எல்லாம் இந்த கம்யூனிகேஷன் கேப்பில் எல்லாமே மாறி 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 உளறி என்னென்னவோ பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாரு. அதுதான் உண்மை. எப்படின்னா இப்போ கடவுள் ஒரு இறக்கத்தாலேயும் அன்பாலேயும் தயையால் நம்மளுக்கு கொடுத்ததெல்லாம் மருவி 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 ஏதோ சுத்த விட்டு ஏதோ ஒன்றா மாறி போய் நம்மளுக்கு வந்து சேர்றதெல்லாம் தப்பு தப்பாக வந்து சேருது. அதெல்லாம் அதுக்குதான் ஐயா சொல்றாரு, தடுப்பு வந்து அப்படியே தடுத்துட்டு வருவாரு. இது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களை மாதிரியே ஒரு நடிச்சு காட்டுவாரு. ஆமா, குறையும் சொல்ல மாட்டாரு கடவுள். அதனால இதெல்லாம் உங்களுக்கு உகந்த செயலில் தூக்கி போட்டு வாங்க, இப்போ இதை நான் கொடுத்துட்டேன் வந்துருங்கன்றாரு. ஏன்னா அதுவும் அவர் படைப்பு தான், இதுவும் அவர் படைப்பு தான். இப்போ நம்ம இந்த காம்படிஷன் வந்து கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், இப்போ பருவங்களை தாண்டி பார்க்கணும்ன்றதால குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம். முன்னாடி வந்து எப்படி லைட்டுக்காக நம்ம தேடி போனோமோ இப்போ இதுக்காக நம்ம தேடி போகிறோம். ஏன்னா ஹையர் இன்டெலிஜென்ஸ் நமக்கு தேவை, அது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், சரிங்களா? இந்த டெலஸ்கோப்பை வச்சு இந்த உலகத்தை நம்ம பார்த்தா கூட அண்டங்களோட விரிவுகளை இந்த சைடில் இதை வச்சு இது மைக்ரோஸ்கோப்ஸை வச்சு நம்ம உள்ளர பார்த்தாலும், அடுத்தது ஸ்பெக்ட்ரோஸ்கோப்ஸு எலக்ட்ரோ இது வருது இல்லை, எலக்ட்ரான்ஸை வச்சு நம்ம பார்க்கக்கூடிய சொன்னல கண்ணிலே வந்து வேறுபடுது, அன்பு கண்ணில் வச்சு எப்படி பார்க்குறது அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி பொண்ணுன்னு ஒரு வார்த்தை, பொன்புடை சாரி பொன் புனை உன் உள்ளொலிக்கு ஒளியை, சரிங்களா? பொன் புனையும் கோல்டன் ஷேட்டை ஃபார்ம் பண்ணி விடுறது. ஒரு ஒளி இருந்துச்சுன்னா கூட அலை வர்ற மாதிரி அந்த அலையெல்லாம் தாண்டி இன்னொரு நிலை இருக்கு அப்படின்ற மாதிரி பொன் புனை உள்ளொலிக்கு உள்வொலி பராபர லெவல்ஸோட தாண்டி உள்ளொலிக்கு உள்வொலி, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு சிற்சபையோட இதுவாக இருக்குல்ல, உள்ளொலிக்கு உள்வொலி. ஃபர்ஸ்ட் ஒரு உள்வொலின்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்கு, அருட்பெரு வெளி மாதிரி இருக்கு, சரிங்களா? வெட்ட வெளியை தாண்டி அருட்பெரு வெளி இருக்கு, அருட்பெருவியை தாண்டி சுகபூரணமா அப்படின்ற மாதிரி பூரணமா பெரும் பொருளை அந்த இடம் தான் வந்து பெரும்பொருள் பூரணம் அடையுது, சரிங்களா? புனிதன் தனை புனிதம், சரிங்களா? புனிதம்ன்ற போது உங்களுக்கு என்ன தெரியும், இது எந்த வார்த்தை நம்ம புனிதம்னு சொல்லுவோம், இதுக்காக நம்ம புனிதம் யூஸ் பண்ணுறோம். புனிதம்னாலே அந்த ஒரு யாருக்கும் எந்த தீங்கும் நடக்காமல் ஒரு நல்லது செய்ய போனால் தீங்கு நடக்காமல் எல்லாருக்குமே பொதுவாக போய் எல்லா பலனும் நல்ல மாதிரி சேரணும். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் அது புனிதம்னு சொல்லுவாங்க. புனிதனானா அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் புனிதன்.
மனிதனா இருக்கும்போது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு சுருக்குறோம். இப்போ புனிதன் ஆகும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் விரிந்த வரைக்கும் நல்லது எல்லாருமே எல்லாருக்கும் நல்லது போய் சேரணுன்ற அந்த அளவுக்கு வரும். இன்னும் மேலே போக போக தான் ஐயா சொல்றதெல்லாம் நடக்குது. அது அப்போதான் நம்மளுக்கு அதெல்லாம் நல்லா தெரியுது. புனிதனா மாறும்போது தான் மனிதன்னா நம்ம பொருட்களை வந்து லோயர் பொருட்களை வச்சிருக்கோம். புனிதர்னா அவர் சொல்ற மாதிரி பெரும்பொருள் சேர்த்து சொல்லும் போது சேர்த்துக்கிறோம். டாப்பான பூரணமா போய் சேர் கேப் விழுந்ததுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, கேப் விழுந்த பொருட்களை யூஸ் பண்றது நம்ம இங்க அங்க வந்து பூரண பொருள் சரிங்களா. ஸோ என் பிழையை நான் வந்து தப்பானது ஒத்துக்கிறேன் சரிங்களா. அந்த பொறுத்து என்னையும் ஏற்றுக்கொண்ட என்று என்பது ஈன்றுன்ற மாதிரி ஈன்றெடுத்த அப்படிதானே. என்னையும் ஏற்றுக்கொண்ட வா நீ வந்து உன்னை வளர்த்து விடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல வந்து எழுதிக்கிட்டார் பெருஞ்சோதி. அவர் வந்து பெரிய ரிசர்ச்சர் இல்லையா. ஸோ அதனாலே நம்ம வந்து ரிசர்ச் அறிவுலாம் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்குமா இருக்க மாட்டேங்க. ஓப்பனிங்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே ஆண்டவன் கொடுத்துருக்குறது இன்னும் எல்லாருக்கும் ஒரு பொதுவில் எல்லாருக்குமே கொடுக்குறாரு. எல்லா இன்பத்தையும் பெற்றுக்கணும்னு எல்லாமே நல்லா தான் செய்கிறாரு. நம்ம வந்து அது வந்து நம்மளுக்கு மனசாட்சி நம்மளுக்கு சொன்னாலும் ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்கு சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு வருது. ஆனாலும் நம்ம இந்த பளபளப்புக்கும் இந்த மாயைக்கு தான் நல்லா இப்போ கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு எது அப்படியே பகட்டா தெரியுதோ அதில் போய் ஒட்டிக்கிறோம். அந்த கம்யூனிகேஷன் அது நம்ம போய் ஃபர்ஸ்ட் தொத்திக்கிறோம். அதில் தொத்திக்கிறதுக்கு தான் பார்க்கணும். கம்யூனிகேஷன்ஸ்லேயே பல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது புரிகிற கம்யூனிகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பிழை பொறுத்து சரி ஒரு நாள் இது பண்ணிடுவான் நம்ம சொல்கிறதே சொல்லிடுவோம் அவனை மாற்றிப்பான் அப்படின்ற மாதிரி என் பிழை பொறுத்து என்னையும் ஏற்றுக்கொண்ட சரி நீ வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு நாள் தெரிஞ்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பெருங்கருணை இயற்கை. ஏன்னா இயற்கைக்கு அந்த லெவல்ஸ் இருக்கு. நம்ம என்னதான் காட்டு வாசலும் ஒன்று மாற்றி விட்டாலும் அவர் கூட்டிகிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இதுக்கு அருளரசே அருள் நிதி அப்படின்ற மாதிரி வரும்ல. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கிரேஸ் ஃபீல்டுக்கு வந்துடும். இங்கே கிரேவாக இருந்து நம்ம இந்த சுடுகாட்டில் இருக்கும்போது நம்ம இருந்துட்டு இருப்போம். அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அது சிவநாடு இல்லை அந்த லெவல்ஸ் நம்ம போயிடும்போது நம்ம இயற்கை தன்னை இன்பினை. ஏன்னா இங்கே துன்பத்தையே வந்து நம்ம பார்த்து பார்த்து வளர்ந்ததால நம்மளுக்கு வேற இன்புன்றது நம்ம என்னன்னு தெரியாமல் நம்ம தொலைச்சிட்டோம் சரிங்களா. ஆனால் அந்த இது வருது பார்த்தீங்களா பெருங்கருணை அந்த இதை காட்டும் போது அந்த இயற்கையோட இதை கூட்டும் போது நம்மளுக்கு வந்து அந்த இன்பு இன்புன்னு நம்ம வந்து இந்த உலகத்துல வன்பு அதெல்லாம் நம்ம என்ன சமாளிக்க முடியாதனால சரிங்களா தத்துவ சேட்டைகளோட இதை வந்து நம்ம இது பண்ற மாதிரி அதுல இருக்க ஓட்டைகளை நம்ம வந்து கோட்டைகளாக மாற்றணும் சரிங்களா. நல்ல ஒரு வீரியமா வச்சிருக்காருப்பா கடவுள். நம்மளுக்கு உணர்த்தாமலாம் இல்லை, அப்பப்போ உணர்த்திக்கிட்டே தான் இருக்காரு. எவ்வளோ பாவியா இருந்தாலும் நம்மளுக்கு நிஜமாவே உணர்த்துறாரு. அதை வந்து எப்படி திருத்திக்கணும்னு நம்மளுக்கு சுட்டி காமிச்சு நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக பண்ணிட்டு தான் இருக்காரு, செய்து கொடுத்துட்டு தான் இருக்காரு. நம்ம தான் தொத்திக்கிறதுக்கு சுடுகாட்டு சுட்டு இல்லை, இது வேற சுட்டு வேற கனல் அதான்ப்பா சரிங்களா. ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கொண்ட இது சொல்லிட்டு இயற்கை தன்னை இன்பினை என் இதயத்தே இருந்தருள் சரிங்களா. எப்படி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இந்த ஆரம்பிச்சுன்னா இதயத்தில் கூட்டி விட்டு வெளியில சிந்தனைகளை வச்சிருந்த என்ன இந்த சிவம் என்ன பண்ணுது அப்படியே அந்த ஷிஃப்டிங் பண்ணுது உள்ளார போ அதெல்லாம் உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூப்பிட்டு போயிட்டு நம்ம அதை கொஞ்சம் உணர ஆரம்பிச்சு கொஞ்சம் திருந்த ஆரம்பிச்சாலே நம்மளை வந்து கரெக்டாக இன்னும் மேலே கொண்டுட்டு போறாரு. எல்லாமே தந்து சரி இதயத்தை ஓப்பன் பண்ணி விட்டு அது கூட்ட ஓப்பன் அந்த ரான்றது இங்கே தான் சொல்லுவாங்க ராம் அப்படின்னா இதயம் சேர்ந்தது அந்த வார்த்தை சத்தம் அந்த நாதம் அப்படிதான் வருது. ஸோ அந்த இதயத்தை வந்து ஓப்பன் பண்ணி விட்டார் சரிங்களா. அதுதான் ஒரு பப்ளிக் மேலே அவ்வளோ இதுவாக இருக்குது. அவர் காட்டின இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அவர் இப்போ இனிமேட்டு பண்ண போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்துருச்சு அந்த இடம் சரிங்களா. இன்பினை என் இதயத்தே இருந்தரும். ஸோ அந்த ஜாலி வந்து எப்படின்னா இவருக்கு அவரோட இதயத்திலே இந்த ஒட்டிக்கிச்சு சரிங்களா.
அதனால என்ன ஆயிடுது உங்களுக்கு, அடுத்தவங்க வந்து இன்னொரு ஏன் ஹாப்பியாக அவங்க இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி அவர் வரும். அந்த கடவுளே அவங்களுக்கும் வந்து நீங்கள் ஹாப்பினஸ் கொடுக்கலாமே, அருளுங்க அப்படின்ற மாதிரி அவர் அடிக்கடி வந்து அந்த இணைப்பில் இருப்பார். சரிங்களா? அதுதான் வந்து நெட்வொர்க்கை இன்னும் கொஞ்சம் பூர்ணம் பண்ணுறது. இருந்த அருளும் இதயத்தை இருந்தருளும். அப்போ என்னோட இதயம் வந்து ரொம்ப கடினமான இதயமாக இருந்தால் கூட, கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம உடம்பு லெவல்ஸில் வச்சுருந்தா கூட, அந்த கனெக்ஷன்ஸை வந்து இவர் இதை மாற்றி விட்டார்ல, சிஸ்டத்தை மாற்றி விட்டது என்ன ஆயிடுச்சு, கடவுளோட இதயத்துக்கு அவர் எவ்வளோ தூரம் கனெக்டிவிட்டி இருக்காரோ எல்லா உயிர்கள் கூடயும் இதுவாக இருப்பார்ல, இல்லை உயிர் அந்த இதுவாக இருப்பார்ல, நட்பு. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து இன்னொரு உயிரில் இருந்து பார்க்க அனுபவிச்சிருவோம், அந்த அனுபவிப்பு ஏற்படுத்தி விட்டுருவோம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு நடக்கிற இன்பு துன்பங்களில் நம்ம வந்து பங்கு கொள்வோம். ஷேர் மார்க்கெட்டில் எப்படி வந்து ஏற்றத்தாழ்வு அவங்க இதில் வந்து நம்ம பங்கு கொள்வோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பங்கு கொண்டுகிட்டே இருப்போம். ஸோ எப்படி வந்து நம்ம ஷேர்ஸ் யூஸ் பண்ணி வள்ளலார் அவரோட ஷேரெல்லாம் எப்படி யூஸ் பண்ணாருன்னு நீங்கள் பார்த்துக்கணும். அவர் எப்படி ஒரு பகலில், சரிங்களா, அவர் அந்த ஈஸ்ட் டு வெஸ்ட்ன்ற மாதிரி அது அவரோட கொள்கையில் வந்து இன்னும் பரவ சரிங்களா, அவர் நல்ல வந்து விரியுது. அவரோட அன்பு வந்து நல்லா எலக்ட்ரானிக்ஸ் வந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு போகுது. சரிங்களா? அவரோட ஃபோட்டோ ஃபோனோ வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் இது மாறுறதுக்காக அப்படிதானே. ஏன்னா எனக்கு ஃபுட் டெக்னாலஜி பாருங்க ரொம்ப எளிமையான கருவி தான், ரொம்ப காஸ்ட்லியானதுலாம் இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுது, அந்த கலர் பார்க்கறது, டெக்ஸ்டர் பார்க்கறது, மாவு தன்மை எப்போ நடக்குது, அந்த ஆவி தன்மை எப்போ ஏறுது, அதெல்லாம் பார்க்கறது. அப்புறம் உணவுல எவ்வளோ நீர்த்தன்மை, வாட்டர் ஆக்டிவிட்டி எவ்வளோ இருக்குது, அதோட இது டேப்பு டென்சிட்டி, வால்யூம், இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷின்ஸ் வச்சுனா வந்து எளிமையாக உகந்த உணவாக இருக்குது, எது வந்து சாப்பிட்டா சீக்கிரமாக அது கலக்கத்தை வந்து பண்ணுறீங்களா நீங்கள் நல்லா வீரியப்படுத்த கடவுள் எனக்கு வந்து காட்டி கொடுத்தாரு. சரிங்களா? ஸோ அது இதயத்தை எல்லாத்தையும் அள்ளி போட்டு, சரிங்களா, போட்டு இதை கூடலாம் கனெக்ட் பண்ணி வாழை அப்படின்ற மாதிரி இருந்தவர்களும் பெருவாழ்வை. சரிங்களா? என்னுள் ஓங்கும் அன்பினை. சரிங்களா? எல்லாமே வந்து அழிச்சிட்டு போயிடல அது. சரிங்களா? ஓங்குற லெவல்ஸ் அது. அதுவும் அன்பு வந்து நீங்கள் ஓங்கி பார்த்துருக்கீங்களா எப்போது? ஏன்னா இந்த உலகத்தில் உரசிச்சுன்னா அன்பு போய் என்ன ஆகிடும், காண போயிடும். அப்படிதானே? ஆமாம், உலகத்தோட போகும்போது அது அப்படியே சுருங்கிக்கிட்டே போயிடும். கடவுள்கிட்ட போகும்போது தான் அது பெருகிக்கிட்டே தயை வந்து ஒட்டிக்கிட்டே அப்படியே அது ஓங்கிட்டு நல்லா ஓங்கி விரிவடைஞ்சு. ஸோ யாரா ஓங்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கே கலக்கணுன்றது கரெக்டாக ஒளியோட கலக்கும் போது அது வீரியம் அதிகப்படுது. இருளோட கலக்கும் போது அப்படியே அது குருட்டுத்தனத்துக்கு எடுத்துட்டு போய் விட்டுடுது, கண்மூடித்தனம் விட்டுட்டு போய் விட்டுடுது. அது பாருங்க, நம்ம இன்னும் இந்த ஃபுல்லாக முன்னாடி பாடலை வந்து ஃபுல்லாக படிப்போம், படிச்சு அவர் முன்னாடி அன்பு இன்பு வருதுன்னு யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ வந்து முன்னாடி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் பாருங்க, அன்புன்ற வார்த்தையெல்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஓங்கும் அன்பினி முன்னாடி பார்த்தது வந்து வீங்கும், ஜஸ்ட் ஒரு ஸ்பெல்லிங் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ஆவி நம்ம என்னோட படிப்பில் வந்து எப்படி ஆவி மீட்ரு, ரேபிட் விஸ்கோ அனலைசர் அப்படின்னு பேர். அது எங்கள் மேமோட இது மாதிரி இருந்துச்சு, அவங்க எக்ஸ்பர்ட் அதில் தான் எனக்கு அவங்களுடைய எக்ஸ்பர்ட் கருவி இல்லை. அதில் நானும் பண்ணும்போது அந்த பிரியாமல் அவங்க பேரும் பாருங்க, அறிபிரியா. சரிங்களா? அறிவு வந்து பிரியாமல் இருக்குது எப்படி அப்படின்றதுல. ஸோ எனக்கும் வந்து அந்த அறிவு ஒட்டிக்கணும். சரிங்களா? அது ஓடக்கூடாது. சரிங்களா? படிச்சதோட நம்ம வந்து வேற வேலையை ஒட்டணும், ட்ரையான பிளேஸ்ல நம்ம ஒட்டக்கூடாது. படிச்ச படிப்பு வந்து உள்ளரையும் இருக்குது அப்படின்ற மாதிரி, கடவுள் கூட எப்படி வந்து அந்த ஆவியை உள்ளர போய் பசையோட ஓட்டணும் அப்படின்ற மாதிரி. எப்படி ரேபிட் விஸ்காசிட்டி, விரைந்து அப்படின்னு சொல்லுவார் இல்லை, அவர் எதனால் அந்த விரைவை கேட்குறாரு, அந்த மலை ஏன் ஏறுது அப்படின்னா வந்து அது இதில் பார்த்தேன், மெஷர்மெண்ட்ஸில் பார்த்து நான் படித்தேன் கிராஃபில். சரிங்களா? இந்த எனக்கு ஒரு அர்த்தம் தர்ற மாதிரி இருக்கு ஐயா. இப்போ வெட்டவெளின்றாங்க, இப்போ வந்து இந்த சுகவெளின்னு சொல்கிறாரு ஐயா. ஆனால் சுகம்லாம் கண்ணுக்கு தெரியுமா? அதுவும் பார்க்குறதுக்கு வெட்ட வெளியாக தான் இருக்கும், வெட்ட வெளி மாதிரி தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளே அது வச்சுருக்காரு அருள்வெளி. பார்க்குறவங்க கண்ணை பொறுத்து அந்த சுகவெளி அருள்வெளின்றதெல்லாம் எவ்வளோ அற்புதம். அதெல்லாம் டக்குன்னு கண்ணுக்கு தெரியாது, அதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது. அந்த அனுபவ விளக்கம் தான் நீங்கள் பெற்று செய்யுங்கன்னு சொல்கிறாரு ஐயா. அப்போ அந்த அனுபவம் வர்றதுக்கு எவ்வளோ பெரிய விளக்கம் அங்கே கொடுக்கணும்னு அவர் நினச்சி அவ்வளோ பெரிய சத்திய ஞான சபையை வச்சுருக்காரு. ஆனால் மக்கள் அது வந்து
அப்படியே கிரேவா மாற்ற பார்க்குறாங்க. அப்படியே அப்படி இருக்கணும்னு எல்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம அது கிரேஸாக மாற்றணும்னா அதுக்கு தகுந்த அந்த விளக்கம் கிராஃப் அது இது இப்போ கிராஃப் காட்டினாரு எனக்கு சம கிராஃப் அது இருக்குதுங்களா. அதான் அறிவு விளக்கம் வந்து அங்கே நம்ம எல்லா அருளும் பெறத்துக்கு உண்டான தகுதியை வளர்த்துக்கணும். எப்படி நம்ம அந்த செயலெல்லாம் செய்து அங்கே முழுமை பெற்றுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கிராஃப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியுது மல்டிபிள் கோணத்துலேருந்து அந்த கோணம் நான் பார்க்குறேன், ரசிக்கிறேன் அப்படி தலைவன் சரிங்களா. அப்போது பண்ணும்போது சிற்றம் வளர்த்து என் அருட்பெரும் ஜோதி அவர் அவ்வளோ பெரிய ரிசர்ச்சர்ன்ற மாதிரி சொல்கிறார். அவ்வளோ ஞான விஸ்டம் கிங்டம் ஃபிரீடம் எல்லாமே உண்டு அப்படின்ற மாதிரி பெற்றேன் அச்சோ யார் இது இந்த பாக்கியத்தை வாங்கியிருப்பாங்கிற மாதிரி அதை சொல்லி முடியாது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த செஷன் அப்புறம் பார்ப்போம். திருச்சி